சரியா 5 நாள் தான் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பசங்க ஒரு வேலை வாய்ப்பு எப்போ வரும்னு கேட்பாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுவாங்களான்னா எங்க போறாங்கன்னு தெரியாது. அந்த மாதிரி பல லட்சம் இளைஞர்கள் வெயிட் பண்ற ஒரு வேலை வாய்ப்பு, வெயிட் பண்ணிட்டு இருந்த வேலை வாய்ப்பு TNUSRB-யோட SI, அதாவது தமிழக காவல்துறையில சப் இன்ஸ்பெக்டர். அந்த ஒரு அறிவிப்பு வந்திருந்தது, உங்களுக்கு தெரியுமா? இப்போ லக்கிலி லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி வர 10ஆம் தேதி வரையும் கொடுத்துருக்காங்க. எனி டிகிரி முடிச்ச நீங்க தயவு செய்து இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்க. சூப்பரா கெத்தா ஒரு அரசு வேலை, வேற லெவல் சம்பளம். ஓகே, TNUSRB தமிழக காவல்துறை இங்க இருந்து பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர், அதாவது SI பதவிக்கான நோட்டிபிகேஷன் வந்திருந்தது. ஸோ அதற்கு இப்போ லாஸ்ட் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. முன்னாடி 3/5 வரையும் கொடுத்திருந்தாங்க, இப்போ 10/5 வரையும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதற்கு வந்து நீங்க முற்றிலும் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். மொத்தமா 1300 வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. ஸோ இதற்கான சம்பளம் பாருங்களேன், 36,900 இருந்து 1,16,000 வரையும் இருக்குமா. ஏதோ ஒரு டிகிரி, எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், எந்த டிகிரியா இருந்தாலும் நீங்க இதற்கு தகுதி. வயது வரம்பு பாருங்க, 20 இருந்து 30 வயது வரை உள்ள ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க BC, BCM, MBC, DNCல வந்தீங்க அப்படின்னா 32, SC, SCA, ST அப்படின்னா 35 வயது வரையும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, இதற்கான கம்யூனல் ரிசர்வேஷனும் கொடுத்திருக்காங்க. மொத்தமா 1299 வேகன்சி இருக்கு. அந்த வகுப்பு வாரியா தமிழக அரசு படி இவங்களுக்கு இவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்தாவும் சம் பர்சன்டேஜ், அந்த பர்சன்டேஜ் நாங்க பின்பற்றி இருக்கிற வேகன்சியை நாங்க ஸ்பிளிட் அப் பண்ணிருக்கோம். அந்த ஸ்பிளிட் அப்பையுமே உங்களுக்கு டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிகிரி தானே கல்வி தகுதி. 1ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரையும், அப்புறம் உங்களோட ஸ்கூல் முழுவதும் பிளஸ் டிகிரி வரையும் முற்றிலும் தமிழ் வழியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு PSTM ப்ரிஃபரன்ஸ் இருக்கு, 20% இருக்கு. அதை கூட நீங்க PSTM சர்டிபிகேட் மூலமா கிளைம் பண்ணிக்க முடியும். அதாவது டிகிரி முதற்கொண்டு டிகிரி வரையும் நீங்க பள்ளியும் டிகிரியும் எல்லாமே சேர்த்து முற்றிலும் தமிழ் வழியில படிச்சிருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம். இதற்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குங்க. பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தேர்வு தான், ஒரே நாள் தான் நடக்கும். தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் தகுதி தேர்வு இருக்கு. இதுல 100 கொஸ்டின் கேட்பாங்க, 100 மார்க், 1 மணி நேரம் 40 நிமிஷம் உங்களுக்கு வந்து இதுல வந்து டைம் இருக்கும். இதுல மினிமம் 40% அதாவது 100 கொஸ்டின்ல 40 கொஸ்டினாவது நீங்க ரைட்டா இருக்கணும். அதுக்கப்புறம் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் A, பார்ட் B இருக்கு. ஜெனரல் நாலேஜ், பொது அறிவு, அப்புறம் லாஜிக்கல் அனலைஸ், நியூமெரிக்கல் அனலைஸ், சைக்காலஜி டெஸ்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில், இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் எபிலிட்டி, இதுதான் பாத்தீங்கன்னா டாபிக்ஸ். ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது 70 மார்க்ஸ்க்கு நடக்குது. பார்ட் Aல 40 மார்க்ஸ், பார்ட் Bல 30 மார்க்ஸ் இருக்கு. ஓகே, அதாவது கண்டினியூ ஆஃப் 80 கொஸ்டின்ஸ், 60 கொஸ்டின்ஸ். ஈச் கொஸ்டின்ஸ் வந்து கேரிஸ் ஆஃப் மார்க், அதாவது அரை மார்க். மொத்தமா 2.5 மணி நேரம் அப்படிங்கிறது டைம் கொடுக்குறாங்க. இதுல வந்து நீங்க மினிமம் 25% வந்து எடுக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்ல நீங்க எடுக்கக்கூடிய ஓவரால் ஸ்கோரை பொறுத்து தான் அடுத்தடுத்து உங்களுக்கான ஃபர்தர் ரவுண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. போலீஸ் வேலை வாய்ப்பா இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி உங்களுக்கு பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கு. அதாவது ஹைட் வெயிட் செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க ஆண்கள் அப்படின்னா குறைஞ்சது 170 சென்டிமீட்டர்னாவது உயரம் இருக்கணும். பெண்கள் அப்படின்னா 159 சென்டிமீட்டர்னாவது இருக்கணும். SC, SCA, STனா ஒரு 3 சென்டிமீட்டர் வந்து கம்மி பண்ணுங்க. ஆண்களுக்கு மட்டும் செஸ்ட் அளப்பாங்க. அந்த செஸ்ட் சுத்தி டேப் வச்சு அளப்பாங்க. 81 சென்டிமீட்டர் இருக்கணும். எக்ஸ்பான்ஷன் ஆகுறப்போ 5 சென்டிமீட்டர் வந்து விரிவாகம் ஆகணும். ஓகே, இதுதான். அதே மாதிரி செஸ்ட் வந்து ரவுண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க ஹைட்டுக்கு. அதாவது இப்போ வந்து 169.6 இருக்கு அப்படின்னா அதை 169.5 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணுவாங்க. 170 ரவுண்ட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான அந்த இதெல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எண்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கு. ஆண்கள் அப்படின்னா 1500 மீட்டர் 7 நிமிஷத்துல ஓடி காட்டணும். பெண்கள் அப்படின்னா 400 மீட்டர் 2 நிமிஷத்துல ஓடி காட்டணும். இந்த மாதிரி நீங்க நல்லா எண்டூரன்ஸா எஃபிஷியன்டா இருக்கீங்களா அப்படிங்கறத பார்ப்பாங்க. இந்த பிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட், இந்த ரன்னிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர் தான். அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு மார்க் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, அப்புறம் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆண்களுக்கு கயிறு ஏறுதல் இருக்கு. 5 மீட்டர் ஏறுறீங்கன்னா உங்களுக்கு, அதாவது 5 மீட்டருக்குள்ள ஏறுறீங்கன்னா உங்களுக்கு மார்க் இல்லை. 5ல இருந்து 6 மீட்டருக்குள்ள அப்படின்னா 2 மார்க். 6 மீட்டருக்கு மேல ஏறுறீங்கன்னா 5 மார்க் தராங்க. அப்புறம் லாங் ஜம்ப் இருக்கு. அதே மாதிரி ஹை ஜம்ப் இருக்கு. அப்புறம் 100 மீட்டர் 400 மீட்டர் ரன் இருக்கு. ஸோ இதுல நீங்க எவ்வளவு டைம்குள்ள கன்சியூம் ஆகி எடுக்கிறீங்க, எவ்வளவு லென்த் தாண்டுறீங்க அப்படிங்கறத பொறுத்து உங்களுக்கு 2 ஸ்டாரா 5 ஸ்டாரா அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு கயிறு ஏறுதல் கிடையாது. லாங் ஜம்ப் இருக்கு. அப்புறம் கிரிக்கெட் பந்து விட்டுறிதல், ஷார்ட் புட் விட்டுறிதல் இருக்கு. அப்புறம் ரன்னிங்கும் இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க டீட்டெயிலா செக் பண்ணுங்க. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா எழுத்து தேர்வு மட்டும் இல்ல, போலீஸா இருக்கிறதுனால
நீங்க நல்ல உடல் தகுதியுமே பெற்றிருக்கணும். முதல்ல இவங்க கேட்டிருக்கிற ஹைட் இருக்கா, பிளஸ் இவங்க கேட்டிருக்கிற பிசிக்கல் டெஸ்ட் நம்மளால கிளியர் பண்ண முடியுமா, இப்படிங்கிற விஷயங்கள் எல்லா கோணத்திலையும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதுக்கு வந்து ஃபீஸ் இருக்கு. ஸோ ஃபீஸ் இருக்கிற சூழ்நிலையினால நீங்க வந்து நம்மளால முடியுமா, நம்மளால கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்க செக் பண்ணிட்டு தான் அப்ளை பண்ணணும். இதுக்கான ஃபீஸ் எவ்வளவு ப்ரோ அப்படின்னா 1000 rupees வந்து நீங்க ஆன்லைன்ல பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஹெல்ப்லைன்ஸ்க்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர்ல எதுவும் சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க டைரக்டா TNSSB ஆணையத்தை கான்டாக்ட் பண்ணி நீங்க கூட பேசிக்கலாம். ரிட்டன் எக்ஸாமினேஷன் தமிழகத்துல பல இடங்கள்ல கண்டக்ட் பண்றாங்க. அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்க சொந்த ஊர்லயே சொந்த மாவட்டத்திலே இதற்கான தேர்வை வந்து நீங்க எழுதிக்கலாம். ஓகே, ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டைம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ணணும். நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளை பண்றதுக்கான லிங்க், நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கான லிங்க் எல்லாத்தையுமே கொடுத்துறேன். ஸோ அதில் போட்டு நீங்க வந்து டக்குன்னு அப்ளை பண்ணிருங்க. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இன்ஸ்டாலையும் கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.